நம்பிக்கைக்கு நாணயத்துக்கு ஒரு மூஞ்சி இருக்குன்னா அது ஃபுட்பாலில் மார்க்கோ ராய்ஸாக தான் இருக்க முடியும். இப்போது மார்க்கோ ராய்ஸ் 12 வருஷம் யூனியனுக்கு அப்புறம் டார்ட்மண்ட்லேருந்து வெளியே போகிறதா சொல்லியிருக்காப்புல. அதுவும் ஒரு ஃப்ரீ ஏஜெண்ட்டாக. யூத் ஃபுட்பாலர் டார்ட்மண்டில் விளையாண்டுருந்தாலும் பொருஷியா முன்சென்கிளாட்பேக்கில் விளையாண்டு யங் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டெலாம் வாங்கி 2012 ராய்ஸை மறுபடியும் டார்ட்மண்ட் வாங்குறாங்க. ஒரு காலத்தில் பார்சிலோனா, ரியல் மேட்ரிடு, யுனைடெடு இவங்க எல்லாரும் வாங்குறதா பல பேச்சுகள் அடிபட்டிருந்தாலும் இன்ஜுரிஸ் அப்புறம் டார்ட்மண்ட் மேலே இருந்த அளவு கடந்த அன்பினால் கடைசி வரைக்கும் வெளியே எந்த டீமுக்கும் போய் சேரலை. கோட்ஸா, லெவன்டாஸ்கி, அப்பாமேயாங்கு, மிக்கட்டாரியனு இத்தனை பேர் கூட விளையாண்டுருந்தும் ஒவ்வொரு சீசனாக ஒவ்வொருத்தராக பொட்டுன்னு போயிருந்தாலும் 425 தடவை டார்ட்மண்டுக்கு விளையாண்ட ராய்ஸு 169 கோல் அடிச்சிருக்காப்புல. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரியின் காரணத்தால் 2014 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இல்லாமல் போயிட்டாப்புல. லெவன்டாஸ்கியும் கோட்ஸாவும் போனதுக்கப்புறம் பயர்ன் மியூனிக்கு யார் வேணால் போகலாம்.